நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உதவுற நோக்கத்துல $700 கோடி கடன் உதவி வழங்க கடந்த ஆண்டு IMF-க்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. முதல் தவணையா $110 கோடி IMF விடுவிச்சாங்க. இந்த நிலையில கடந்த வாரம் இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் தொடர்ச்சியான நிதி ராணுவ நோக்கங்களுக்காகவோ அல்லது அரசு ஆதரவு பெற்ற தீவிரவாதத்திற்காகவோ பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனாலும் இந்த IMF 2வது தவணையா ரூபாய் $100 கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் டேர்ம் விடுவிக்கிறதுக்கு முன்னாடியே IMF பாகிஸ்தானுக்கு ஒரு 11 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானை கடும் அதிருப்திக்கு உள்ளாயிருக்கு. அதுல முக்கியமான சில அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 17.6 லட்சம் கோடிய பட்ஜெட்டுக்கு நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு கூடுதல் வரி வசூலிக்கணும் அப்படின்னும், 3 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னும், பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு 2.14 லட்சம் கோடி மட்டும்தான் ஒதுக்கணும்னு